சொல்ல போகிறது எப்படி முடிவு என்று பார்க்கலாம். கைலாயம் Thank you.
வாசலுக்கு இடமாக வந்து சக்தி என்ற பெயரோடு எவ்வித குறைவில்லாமல் கைலாயத்திலே கட்டிய கடவுளுக்கு பாதார விந்தத்தை பறிந்து நாள்தோறும் வணங்குவதற்கும். ஆனால் இன்றைய தினத்திலே என்னமே சுவாமியின் முகத்தை நான் பார்க்க முடியும். சுவாமி அதிகாலையிலிருந்து பாதார் விந்தத்தை பணிந்ததும் பாமர மக்களுக்கு படியளக்க செல்ல வேண்டும் என்று உறுப்பின்றது. சுவாமி அணி தினமும் பாமர மக்களுக்கு படியளக்க செல்வது வணக்கம். இன்றைய தினத்திலே பாமர மக்களுக்கு படியளக்க செல்ல வேண்டும் அல்லவா? என்னுடைய பேசிக் கொண்டிருந்தால் ஏறப்போவது மட்டும் தெரியாது, எனக்கு தெரியாது. தினம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால்தான் பாமர மக்கள் பாமர மக்களுக்கு நீ படியளக்க வேண்டும். இப்போது சென்று பாமர மக்களுக்கு படியளக்க வேண்டும். என்ன இது? நாராயணம் நாராயணம் கோவிலும் இல்லை, கோவிலும் இல்லை. மனதார வாழ்த்துகிறேன். ஆசை நாரதா, அதிகாலையில் ஓடி வந்தாய். நான் உன்னுடைய தாத்தாவும் சமீப மதுமையாக வைத்திருந்தோம். வீட்டில் இருக்கும் நேரத்தில் ஓடி வந்து என்னை மனதார வாழ்த்துங்கள். 14 உலகம் செல்ல வேண்டும் என்று வாழ்த்து பெற்றவன்
திரும்ப இரண்டாவது முறையாக வந்திருக்க காரணம் என்ன? பாட்டி, காலையில் வந்தேன், உங்களை வணங்கினேன், ஆசீர்வாதம் பெற்றேன். எந்த போதிலும் திடீரென்று ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா பாட்டி. நாரதா, ஒரு இடத்திற்கு ஒரு முறையாக இருமுறையாக நீ வந்தால் ஏதோ ஒரு கழகத்தோடு தான் பாட்டி வருகிறாய். பாட்டி, நாராயணம் நாராயணம். பாட்டி, அப்படி இருக்கும்போது தங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்க வேண்டாம். என்னிடத்தில் எந்த ஒரு கழகமும் கிடையாதா? இல்லை இல்லை நாரதா, உன்னை நம்புகிறேன். ஆனால் உன்னை நம்புவதில் எந்த ஒரு வம்பும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த வம்பும் வராது பாட்டி. அப்படியா? பாட்டி, சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. ஏதோ ஒரு சந்தேகம் என்று தாயே, அது என்ன சந்தேகம்? பாட்டி, என்னுடைய கரத்திலே பல இரும்பு துண்டுகள் உள்ளன. இந்த இரும்பு துண்டுகளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்ய வேண்டும். வறுகடலையாக வறுத்து தர வேண்டும். வறுகடலையாக முந்தானியில் வந்து தர வேண்டும். எனது இந்த இரும்பு துண்டுகளை என் முந்தானையால் நான் வறுகடலையாக வறுக்க வேண்டுமா? ஆமா பாட்டி. நாரதா, என்ன பாட்டி? விளையாடுவதற்கும் ஒரு நேரம் உண்டு, விளையாடுவதற்கென்று ஒரு பேச்சு உண்டு. நீ பேசும் பேச்சு விளையாடுவதற்கு நேரம் கிடையாது, அதற்கான பேச்சும் கிடையாது, இதை விளையாட நேரம் கிடையாது. பாட்டி பாட்டி, என்ன பாட்டி இது? நீங்க யார் பாட்டி? இதை வறுகடலையாக வறுத்து தர முடியாது. இப்ப வறுத்து கொடுக்க மாட்டேன்னு என் யாருக்கு கட்டி வைக்கிறேன். சரி, உன்னால் முடியாதா? நாரதா, இந்த இரும்பு துண்டுகளை நான் வறுகடலையாக வறுக்க வேண்டும் என்னுடைய முந்தானையால். ஆமா. அப்படி அதை வறுத்தால் அதனுடைய உஷ்ணமானது அப்படியே இருக்க வேண்டும். ஆமா. நாரதா, நீ பேசும் வார்த்தை வெள்ளை நிம்மதியாக இருக்கிறது. இந்த இரும்பு துண்டுகளை வறுக்கவும் முடியாது. அப்படியே வறுத்தாலும் அதோடைய உஷ்ணம் எப்படி தனியாமல் இருக்கும். எந்த ஒரு பொருளை சூடுபடுத்தினாலும் சரி, அந்த சூடானது எவ்வளவு நேரம் தாங்க முடியுமோ அவ்வளவு நேரம் தான் அந்த சூடு தனியாமல் எவ்வளவு நேரம் இருக்க முடியும். பாட்டி, உன்னால் முடியுமா முடியாதா? என்னால போதனத்தினாரதா, முப்பெரும் தேவிகளில் முதல் தேவியானவள் நான். ஈஸ்வரை மணந்தவள். அது மட்டும் கிடையாது, நான் யார்? பூலகத்திலே பல ஆயிரம் அவதாரங்கள் எடுத்தவள். என்னாலேயே முடியாது என்று விட்டேன். மற்ற எவரால் முடியும்? பாட்டி, பூலகத்தில் ஒருவர் இருக்கின்றால் ஒத்தனை பத்தினி. பூலகத்திலா? ஆமா. பூலோகத்திலே ஒரு பெண்ணானவள் இதை வறுத்து கொடுப்பலா? கண்டிப்பாக. அத்தி முனிவனின் மனைவி அதிசயா. அத்தி முனிவனின் மனைவி அதிசயாவா? ஆமா. அதை கொண்டு சென்றால் அத்திமா முனிவரின் மனைவியிடம் ஒப்படைத்து முந்தானியால் இந்த இரும்பு துண்டுகளை வறுகடலையாக வறுத்து கொண்டு வருகின்றேன். பார்க்கிறீயா? நாரதா, அது முடியாது. என்னால் முடியும் பாட்டி, முடியும். சரி, அப்படின்னு என்ன செய்வீர்கள்? தேவலோகத்தில் நான் தான் பத்னி என்று பெருமையாக பேசுகிறீர்களே, அதுக்கு என்ன செய்வீர்கள்? உன்னால் முடியவில்லையா? சரி, நான் கொண்டு சென்று பூலோகத்திலே என்னை விட ஒரு உத்தமி பத்தினி பெண்ணானவள் பூலோகத்தில் இருக்கிறாளாம். போதம் நிறுத்து. முப்பெரும் தேவிகள் தேவினான். ஈஸ்வரை மணந்தவள், பல ஆயிரம் அவதாரங்களை எடுத்தவள், பல்வேறு நாமஜெயத்தை கொண்டவள். அப்படி இருக்கும்போது என்னால் முடியாது என்று முடித்திருக்கேன். என்னால் முடியாதது ஒரு பூலோக பெண்ணால் முடித்து விடுமா? கண்டிப்பாக முடியும். சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியாதது அவரால் முடியவே முடியாது. சொல்லு பார்த்தீர்கள், என்னிடத்திலே தேவை கிடையாது. என்னிடத்திலே வாக்குவாதத்திற்கு சவால் போட்டு தங்க வேண்டாம்.